ஓணத்துக்கு ஏன் இந்த பூக்களம் போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு ஒரு டிஸ்கஷனை இந்த டாலை பண்ணிவிட்டு என் டாட்டர்கிட்ட ஆரம்பித்தேன். வாமனர் மகாபலி கிட்ட 3 அடி நிலம் கேட்டார். அதுக்கு மகாபலி அகம்பாவத்தோடு சிரிச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா, நீங்களே உங்கள் காலால் அலங்கன்னு சொன்னார். உடனே வாமனர் விஸ்வரூபம் எடுத்து ஒரு ஸ்டெப்பில் வானத்தையும் இன்னொரு ஸ்டெப்பை பூமியை அளந்துட்டு 3வது ஸ்டெப்பை எங்கப்பா வைக்கிறதுன்னு மகாபலியை கேட்ட உடனே மகாபலிக்கு மொத்தமாக ஈகோ ஷேட்டர் ஆகிடுது. 3வது ஸ்டெப்பாக என் தலையில் வையுங்கன்னு சொல்லி பாதாளத்துக்கு ஓடி போயிட்டான். அதுக்காகத்தான் வருஷம் ஓணத்துக்கு பூக்களம் போட்டு மகாபலியை வரவேற்கிறோம். அசுர அரசனுக்கே இந்த கதினா நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனால் ஓவராக ஆடாத, கொஞ்சம் அடக்கியும் வாசின்னு என் பொண்ணை பார்த்து சொன்னேன். என் ஜென்சி பொண்ணு என்ன ரிப்ளை கொடுத்தா தெரியுமா? மகாபலி தலையை குனிஞ்சு பாதாளத்துக்கு போனதோன்னு தோல்வின்னு சொல்லிட முடியாது. அது கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக ஒதுங்கி நின்றுட்டு அப்புறம் பல மடங்கு ஸ்ட்ரென்த்தோட மாசாக திரும்பி வர அல்டிமேட் மாஸ்டர் கம்பேக் மூவ்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டா. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மகாபலி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை என் பொண்ணோட ரிப்ளை பிடிச்சிருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓணம் ஸ்பெஷல் பூக்களம் டாலை ஆர்டர் பண்ணுங்கள்.